ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு ஹோம்மேட் செர்லாக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுற செர்லாக் வந்து குழந்தைக்கு ஒத்துக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஹியூஜ் குவான்டிட்டியாக அரைச்சி வைக்கும்போது அது குழந்தைக்கு ஒத்துக்கலைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். எங்கள் தம்பிக்கு இப்படி தான் நாங்கள் செர்லாக்கோ இல்லை பாலோ கொடுக்கும்போது இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி வந்துடும். இல்லைன்னா அவன் வாமிட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அவுட் சைட் ஃபுட் வந்து அவனுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி செர்லாக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ராகியை வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அடித்து அதோட பால் மட்டும் எடுத்து கிண்டி கொடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதே வந்து நீங்கள் வந்து பொடியாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த வலை மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு கிண்டுனீங்கன்னா கெட்டி தட்டவே தட்டாது. இல்லைன்னா வந்து கெட்டி தட்டிடும். நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இது கூட இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுங்க. நாட்டு சக்கரையோ உப்போ எதுவுமே சேர்க்கலைன்னா அது வந்து நல்லாவே இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாட்டு சக்கரையோ உப்போ ஏதோ சேர்த்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து 3 டேஸ்க்கு இந்த ஃபுட்டை கொடுத்து பாருங்கள். எந்த அலர்ஜி எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த ராகியை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் பண்ண ஹோம்மேட் செர்லாக். நான் 1 கிலோ ராகியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிப்பேன். ஆனால் இந்த ராகி கூட நான் இந்த அளவுக்கு 1 கிலோ ராகிக்கு இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இப்போ வந்து மார்னிங் நம்ம ராகி கூழ் கொடுப்போம். சப்போஸ் நைட்டில் எந்திரிச்சாங்கனாலும் நம்ம இந்த மாதிரி ராகி கூழ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். நைட்டில் குழந்தைங்க பசின்னு எந்திரிக்கும் போதும் நம்ம இந்த பவுடரை போட்டு நம்ம காய்ச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தூங்கிடுவாங்க. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதுதான் நான் பண்ண ஹோம்மேட் செர்லாக் பவுடர். இந்த 6 to 7 மந்த்துக்கு வந்து இந்த ராகி பவுடரை வந்து 2 டைம்ஸ்க்கும் கொடுக்கலாம். நல்ல ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு அயன் கண்டென்ட் நிறையா கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஹோம்மேட் செர்லாக் பவுடர் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.